பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற 5ஆம் தந்திரத்திலே நாயனார் அருளி செய்த புறச்சமய தூஷணம் என்கின்ற பகுதியை மேலும் சில செய்திகளோடு சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற முறை அடியேன் குறிப்பிட்டது போல அகச்சமயங்கள் புறச்சமயங்கள் என்ற பொதுவான பாகுபாட்டிலே வேதங்களை ஆகமங்களை ஒப்புக்கொள்கின்ற சமயங்கள், வேதங்களை மட்டும் ஒப்புக்கொள்கின்ற சமயங்கள், வேதங்களை சிறப்பாகவும் ஆகமங்களை பொதுவாகவும் ஒப்புக்கொள்கிற சமயங்கள், வேதங்களை மட்டும் ஒப்புக்கொண்டு ஆகமங்களை ஒப்புக்கொள்ளாத சமயங்கள், வேதங்கள் ஆகமங்கள் இவற்றை எதனையும் ஒப்புக்கொள்ளாத சமயங்கள், இப்படி சமயங்கள் நூற்றுக்கணக்காக உண்டு. இந்த சமயங்கள் எல்லாம் மண்ணுலக வாழ்க்கையில் ஆன்மாக்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து விடுதலை தருவதாக இந்த சமயங்கள் தோன்றின. எதற்காக சமயம் என்று கேட்டால், நம்முடைய அல்லல்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து, துயரங்களில் இருந்து விடுபடுவதற்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று அலைந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த சமயங்கள் மாற்று மருந்துகளாக விளங்கின. சமயங்களை தேடி போனவர்களெல்லாம் தம்முடைய வாழ்க்கையிலே தாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்களுக்கு தீர்வு உண்டா என்பதனாலே சென்றார்கள். இன்றைக்கு தலை வலிக்கிறது என்பதற்காக மருந்து தேடி போனவர்கள் உண்டு. ஆனால் தலைவலி நமக்கு ஏன் அடிக்கடி வருகிறது? அதனுடைய காரணம் என்ன? ஒரு தடவை மருந்து சாப்பிட்ட பிறகு மீண்டும் அந்த தலைவலி வராமல் இருக்காமல் மீண்டும் வருகிறதே. மீண்டும் மீண்டும் வருகிற தலைவலிக்கு என்ன காரணம் என்று ஆய்ந்து பார்த்து, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அப்ப இருக்கிற சமயங்கள் அத்தனையும் நோய் நாடாமலும் நோய் முதலை நாடாமலும் மருந்துகளை வழங்கி கொண்டிருந்தன. ரொம்ப அவசரமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? மருந்து கடைக்காரரை தான் நம்புவோம். அவரையே பார்த்து கேட்டு மருந்து வாங்கிட்டு போறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 2 நாளா சளி பிடிச்சிருக்கு சார், மூச்சு விட முடியல, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, தலையை வேற லேசா வலிக்குது,
ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்ட்டு மருந்து கடைக்காரரே கேட்குறாங்க. அவர் உடனே அதில் 2 எடுத்து பிச்சு, இதில் 2 எடுத்து பிச்சு, இதை காலையில் இதை மத்தியானம், இப்போ போனவுடனே ராத்திரி இதை சாப்பிட்டு அப்படின்னு கொடுத்துட்றார் கையில் எடுத்துட்டு. இந்த 3 மருந்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ரொம்ப நம்பிக்கையாக போகிறான். மருத்துவரை நம்புறதை காட்டிலும் கம்பவுண்டரை ரொம்ப நம்புறவங்கெல்லாம் உண்டு. அப்படியே தப்பி தவறி மருத்துவர்கிட்ட போய் மருந்து வந்தாலும் அதை எடுத்து கொண்டு போய் கம்பவுண்டர்கிட்ட காட்டி இதெல்லாம் சரியான மருந்து தானா, கரெக்டாக எழுதியிருக்கிறாரா அப்படின்னுட்டு கம்பவுண்டர்கிட்ட கேட்குறவங்களாம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் மருத்துவரை விட கம்பவுண்டரு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். சாமியை நம்புறதுக்காட்டி பூசாரியை நம்புறாங்களா எத்தனை பேர்? சாமியை கூட அவ்வளோ தூரம் நம்ப மாட்டான், நீ பூசாரியை நம்புறானே. நமக்கு வேணுங்கிறது இமீடியட் ரிலீஃப், நாட் அ பர்மனன்ட் ரிலீஃப். அப்படி தானே? உடனே ரிலீஃப் வேணும். இப்போ ஏதோ பல் வலிக்கு போகிறோம், காது வலிக்கு போகிறோம், ஏதாவது ஒரு வலிக்கு போகிறோம், முதல்ல என்ன கேட்குறோம்? உங்களுக்கு எத்தனை நாளாக இந்த வலி இருந்தது, எத்தனை நாளாக இருக்குது, இது அடிக்கடி வருமா, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாருன்னா டாக்டர் இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல வலி போகிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படி கேட்குறோம் இல்லையா? முதல்ல வலி இம்மிடியட் ரிலீஃப், அப்புறம்தான் பர்மனன்ட் ரிலீஃப். அதனால தான் நம்முடைய அப்பர் சாமி சொன்னார், பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்பானை, பெருவிழா அடியார்க்கென்றும் வாராது செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்படின்னார். தீரா நோய் தீர்த்தருள வல்லான். எத்தனையோ சமயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய அந்த மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம், தான் சொல்லுகிற முத்தி தான் சிறந்த முத்தி என்று ஒவ்வொரு சமயமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஏன் சைவம் சிறந்தது? சைவம் எப்படி எல்லா சமயங்களை காட்டிலும் உயர்ந்த சமயமாக விளங்குகிறது? அதை நம்முடைய திருமூலர் இந்த புறச்சமய தூஷணத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்களை எடுத்துக்கொண்டு சைவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கடவுளுக்கு உரிய குணங்களாக, கடவுளுக்கு உரிய ஆற்றல்களாக, கடவுளுக்குரிய செயல்களாக சொல்லப்படுபவை எவை என்று நாம் பார்க்க வேண்டும். கடவுள் என்கிறவர் அவருடைய இலக்கணம் என்ன, பதி இலக்கணம் என்ன, அதை சொல்லுகிற பொழுது மற்ற சமயங்களில் இருந்து எப்படி சைவ சமயமானது தனித்து நிற்கிறது, அது எவ்வாறு இந்த துன்பங்களை நீக்குவதற்கு வழி சொல்லுகிறது, இந்த துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனவே, இந்த துன்பங்களை எவ்வாறு நீக்கிக் கொள்வது, எப்படி வழி சொல்லுகிறது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக பேசுகிறார். இப்போ உலக சமயங்களில் நம்முடைய இந்த சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிலை என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இது ஆணவ மலத்தை வலியுறுத்துகிறது, ஒப்புக்கொள்கிறது. ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலம் இருக்கிறது. பெரும்பான்மை கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற பெரும்பான்மை சமயங்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஐக்கியவாத சமயமே காழி கண்ணுடைய வள்ளல் ஐக்கியவாத சமயம், அதுவே மாயை வரைக்கும் தான் போகுது, ஆணவம் இல்லைங்குது. இந்த உலகங்கள், இந்த உடம்பு நமக்கு ஆன்மாவுக்கு தரப்பட்டது, இதிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்றுதான் எல்லா சமயங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
அடிப்படையாக இருக்கிற சில சமயங்கள் உடம்பு வந்துருச்சு, உலகம் வந்துருச்சு, அப்புறம் என்ன, உலகம் இருக்கு, உடம்பு இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்கிறான். உலகம் முழுக்க அனுபவப்படுகின்ற பொருள்கள், அனுபவிப்பதற்காக உனக்கு கருவிகள், சாப்பிட்ற ஐட்டம் அத்தனை இருக்கு, நாக்கு உங்ககிட்ட இருக்கு, பார்க்கிற காட்சிகள் அத்தனை இருக்கு, கண்ணு உங்ககிட்ட இருக்கு, அனுபவிக்க வேண்டிய பொருள்கள் அத்தனையும் இருக்கின்றன, அனுபவிக்க வேண்டிய கருவிகள் உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அனுபவித்து போக வேண்டியது தானே, இதில் என்ன இடையில பேச்சு என்று சொல்லுவது தான் இந்த உலகாயுத சமயத்தினுடைய அடிப்படை சமாச்சாரம். உமர் கய்யாம் போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறார். அனுபவிப்பதற்குத்தான் இந்த உலகம், வேணுங்கிற அளவுக்கு உண்டுகொள், வேணுங்கிற அளவுக்கு அனுபவித்துக்கொள், வேணுங்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் அனுபவி என்று சொல்லுகிறது. ஒன்று சொல்லாமல் விட்டுருச்சு, என்ன, வேணுங்கிற அளவுக்கு நோய்களையும் அனுபவித்துக்கொள் அப்படின்னு. இது வந்து தானே தீரும், அது வராமல் எங்கேருந்து போகும்? அப்ப இந்த எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காகத்தான் உனக்கு கருவிகள், போக போக்கியங்கள் இருக்கின்றன, இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவது சில சமயங்கள். சில சமயம் என்ன சொல்லுகிறது, ஐயோ இதெல்லாம் சாபம், இந்த உடம்பு சாபம், இந்த உலகம் சாபம், இதை எதையும் பார்க்காத, கண்ணை மூடிக்க, இவையெல்லாம் நமக்கு, இதிலிருந்து நீ விலகினால்தான் உனக்கு முக்தி, இதெல்லாம் மாயம், சாப்பாடு மாயம், உலகம் மாயம், எல்லாமே மாயம், இதிலிருந்து நீ எப்படியா தப்பிச்சுக்கிட்டா தான் துன்பங்களிலிருந்து விடுபடுவாய். எனவே போக போக்கியங்கள் என்பது உனக்கு கிடைத்த சாபம். புரியுதா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல என்ன சொன்னாங்க, இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான். இன்னொரு பக்கம் சொல்றாங்க இதெல்லாம் போவோம், இதெல்லாம் என்ன செய்யறது, அனுபவிக்கிறதா வேண்டாமா? சமயங்கள் இப்படி தம்முடைய முக்தியை இப்படித்தான் வரையறுத்து பேசின. ஆனால் சைவம் என்ன சொல்லுகிறது, அதுதான் சைவம் தனித்து நிற்கிறது. மாயை என்பது இறைவனுடைய பரிகிரக சக்தி என்று சொன்னதிலிருந்து இவையெல்லாம் இறைவனால் தரப்பட்டவை, அது முதல்ல சொல்லுது. இறைவனால் தரப்பட்டவை, இறைவனால் தரப்பட்டவை எப்படி உனக்கு சாபமாக இருக்க முடியும்? இவையெல்லாம் உனக்கு வேண்டப்படாதவை என்று சொன்னால், இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கிய மறு கணம் உனக்கு என்ன நிகழ்கிறது? கண் இருக்கு, காது இருக்கு, இவற்றோடு இருக்கிற பொழுதே அனுபவம் நிகழ்கிறது. கண்ணை திறந்து வச்சிருக்கிறோம், அப்பவே அனுபவம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் இல்லை, எங்கே போகிறோம்? இந்த உடம்பு, கண்ணு இல்லை, காது இல்லை, தூக்கத்துக்கு போயிடுறோன்னே வச்சுக்குவேன். எங்கே போய் என்ன நிகழ்கிறது? இருட்டு தானே சூழ்ந்துக்குது, இருள் தானே சூழ்ந்துக்குது. அப்போ இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொன்னால், உடம்பினுடைய துணை இல்லை என்று சொன்னால் ஆன்மா அறிவதற்கு எந்த துணையும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இது துணை தான், அதில் சந்தேகம் இல்லை. இது அசோசியேட் ஆகிட்டு இருக்கிற பொழுது, ஆன்மாவோடு இது தொடர்பு கொண்டு இருக்கிற பொழுது உலகத்தில் நடக்கிறது எல்லாமே தெரியுது, பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கொஞ்ச நாழி இதோட தொடர்பு நமக்கு அறுபட்டுச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு இந்த உலகத்துக்கு நமக்கு எந்த தொடர்பு இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த உலகத்துக்கு நமக்கு தொடர்பு படுத்துவது இதுதான், இந்த உடம்பு தான். கொஞ்சம் மயக்கமடைந்திருந்தாலோ, உறங்குகிற பொழுதோ, துரியத்தில் இருக்கிற பொழுதோ இந்த உலகத்தோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லையே. அப்போ உலகத்தோடு நம்மை தொடர்புபடுத்துவது எது? இந்த கருவிகரணங்கள் தானே, இந்த உடம்பு தானே தொடர்புபடுத்துது. அப்ப தொடர்பு படுத்துகிற இந்த கருவிகரணங்களை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கினால், தள்ளினால் எங்கே போகிறோம்? இருட்டுக்கு தானே போறோம். வேணாம், அப்படி கண்ணை மூடி அப்படி நாம் கொஞ்சம் அசந்தோம்னா
இருட்டுக்கு போயிடுறான், என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லையா? உறங்கினவனையே ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தூங்கினவனே எடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கு, முழிச்சிட்டு இருக்கும் போதே எடுக்கிறான், அது வேற விஷயம். அவனா பழைய கில்லாடி இல்லையா? நல்லா முழிச்சிட்டு, என்னண்ணே எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க? வேலூருக்கு. வர வரம் போவீங்களோ? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இல்லை எங்கேயும் பார்த்துருக்க முடியும். இல்லை உங்கள் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி. என் முகம் என்னை விட்டு தனியாக எங்கேயும் போனது இல்லை, அது எப்படி நீங்கள் தனியாக பார்த்துருக்க முடியும்? இல்லை எங்கேயோ பார்த்துருக்க உங்களை, என்னவோ ஒரு ரொம்ப நெருக்கமாக நம்ம 2 பேர் அப்படின்னு பேச ஆரம்பித்து அவன் முழிச்சிட்டு இருக்கும் போதே அவன் பையில் இருக்கிறத எடுத்துருவான். என்னவோ உங்களை பார்த்தவொடனே ஒரு 4 வார்த்தை பேசணும்னு சொன்னிச்சுங்க, நம்ம ஸ்டாப் வந்துருச்சு, நான் இறங்கிக்கிட்டுங்களா, தள்ளி இறங்குறேன்னு சொன்னீங்க, இல்லை வேலை முடிஞ்சிருச்சு இறங்க வேண்டியது தானே, உங்ககிட்ட எனக்கு என்ன வேலை இருந்ததோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு இறங்கி போயிட்டே இருப்போம். முழிச்சிட்டு இருக்கும் போதே அடிப்பான். முழிச்சிட்டு இருக்கும் போதே எத்தனை பேர் ஏமாற்றுகிறார்கள். நாம் அவர்கள் சொல்லுகிறத நம்புகிறோம், அவர்கள் பேச்சை நம்புகிறோம். அறிவு கொடுத்துருக்காரு இறைவர், நமக்கு அறிவு கொடுத்துருக்காரு. கொடுத்து கூட ஏன் ஏமாறணும் ஒருத்தர்கிட்ட? அவனும் மனுஷன் தானே நம்மளை மாதிரி, அப்படி ஏமாந்துடுறோமே, எப்படி ஏமாறுறோம்? அப்போ நமக்கு இந்த கருவிகரணங்கள் கொடுத்தும் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பமான அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதை சைவம் எடுத்து சொல்லுகிறது. சைவம் எடுத்த உடனேயே இந்த கருவிகரணங்கள் முழுமையும் வெறுக்கத்தக்கன அல்ல, இவை தற்காலிகமாக நமக்கு உபயோகப்படுத்துவதற்காக இறைவன் கருணையோடு தந்திருக்கிறான். குழந்தைங்க எழுந்திரிச்சு தத்து முட்டுன்னு அப்படி எழுந்திரிக்குது, அதால முடியல, நடக்க போகிறான், அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிது குழந்தை, நின்றுட்டு அப்படி செவுத்த பிடிச்சி அப்படியே நடக்குது. எப்படி இருக்கும் தந்தைக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சி? தாய்க்கு எப்படி இருக்கும்? எங்க பையன் நின்றுட்டாங்க, அப்படியே பிடிச்சிட்டே போறாங்க, ஆனா டபக்கு டபக்குன்னு விழுந்துடுறாங்க, அடிபடுமோன்னு பயமா இருக்குங்க. கவலைப்படாது, நாளைக்கு சாயந்தரம் சொல்யூஷன். அடுத்த நாள் சாயந்தரம் வராரு ஒரு நடவண்டி, உடனே அந்த குழந்தை கையில் அந்த நடவண்டியை கொடுத்துட்டார். இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது? இந்த நடவண்டியை பிடிச்சிக்குது, நடவண்டியை தள்ளிக்கிட்டே போகுது அந்த குழந்தை. இப்போ செவுத்த பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ எஞ்சி உழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தான் நடவண்டி கையில் வந்துருச்சா. இப்போ நடவண்டி கையில் பிடிச்ச உடனே குழந்தை எப்படி போகும்? அப்படியே தள்ளிக்கிட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே தள்ளுது, நடந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, வண்டியை வச்சுக்கிட்டே தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த வண்டியை வச்சே தள்ளிட்டு நடந்து போகணும்னு எதிர்பார்ப்பாங்களா? என்னங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் பயிற்சி பெறுகிற வரைக்கும், தாங்கால நிற்கிற வரைக்கும் இந்த நடவண்டி அதுக்கு தேவைன்னு எந்த தந்தையும் நினைப்பானே தவிர, எப்பொழுதுமே என் குழந்தை நடவண்டியை வச்சுக்கிட்டே தான் நடக்கணும்னு எந்த தந்தையும் எதிர்பார்க்க மாட்டான். அது போல தள்ளாடி கொண்டிருந்த ஆன்மாவுக்கு நடைவண்டி போல இந்த கருவிகரணங்களையும் உடம்பையும் இறைவன் தான் கொடுத்தான். ஆனா இதையே எப்பொழுதுமே இந்த ஆன்மா நம்பிக்கொண்டு வாழக்கூடாது என்று அவன் எதிர்பார்ப்பான். இது நடவண்டி தான். இப்போ நடவண்டி கொடுத்துருக்கும் போது கொஞ்ச நாள் அதை பயன்படுத்தணும், கொஞ்ச நாள் இதை விட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ இந்த கருவிகரணங்கள் எதற்காக தரப்பட்டனுங்கிற இந்த கருத்தை சொன்னது யார்? சைவத்தை தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த போக போக்கியங்கள், புவனங்கள், இந்த உடம்பு, இதையெல்லாம் சொன்னது யார்? தெளிவாக சொல்லியிருக்கிறது சைவம் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா மித்ததெல்லாம் இப்போ நான் சொன்ன பாருங்க, துவங்கும் போது சொன்னனே, இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள்? ஒன்று அனுபவிக்கப்பட வேண்டிய போகபோக்கியங்களாக அனுபவித்து தீர் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா இவையெல்லாம் சாபம், இவையெல்லாம் நமக்கு அளிக்கப்பட்ட, இதுலேருந்து தப்பிக்கணும், நீ இதை விட்டுடு. இல்லை, இறைவனால தரப்பட்டது தான். இறைவன் வேண்டாததை தருவானா? வேண்டாததை தருவானா? நம்ம கெட்டு போகணும்னு கொடுப்பானா? அவன் இந்த உடம்பெல்லாம் கொடுத்துருக்கிறான், அவன் தானே கொடுத்துருக்கிறான். அப்ப அதுக்கு அடிப்படையா ஒரு தேவை எதிர்பார்த்து கொடுத்துருக்கிறான் அவன்.
எதிர்பார்த்து அந்த தேவையை எதிர்பார்த்து கொடுத்துருக்கிறான். அதை சொல்லுகிறார், ரொம்ப அற்புதமா சொன்னார். கத்தும் கழுதைகள் போல் கலதிகள் சுத்த சிவன் தோய்வற்று எங்கும் தோய்வற்று இருக்கின்றான். கத்தும் கழுதைகள் போல் கலதிகள் சுத்த சிவன் எங்கும் தோய்வற்று நிற்கின்றான். குணம் தெரியார் குற்றம் தெரியார் குணம் கண்டு கோதாட்டார் பித்தம் ஏறி நாளும் பிறந்து இறப்பார்களே. இந்த மாதிரி தவறான வழியில போனா என்ன ஆகும்னா ஒன்றே ஆகாது, திரும்ப திரும்ப பிறந்து வரணும், அவ்வளவுதான். வேற ஒன்று, அவங்களும் சாமியோட குழந்தைங்க தான். எல்லாருக்கும் தான் இந்த உடம்பு கொடுத்துருக்கிறான். எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா இது திருந்து வரணும்னு கொடுத்துருக்கான். திருந்தலைன்னா திரும்ப. சரி, பரீட்சை எதுக்கு சார் வைக்கிறாங்க யூனிவர்சிட்டியில? எல்லாம் ஃபெயில் ஆகணும்னு நான் வைக்கிறான் பரீட்சை. எல்லாரும் பாஸ் பண்ணணும் தான் வைக்கிறான். எல்லாரும் பாஸ் பண்ணணும் தானே வைக்கிறான். ஆனா எல்லாரும் பாஸ் பண்றாங்களா? இல்ல. கொஞ்சம் பேர் தோத்து போறாங்க, கொஞ்சம் பேர் ஜெயிக்கிறாங்க. இப்ப தோத்து போறவங்க என்ன பண்ணணும்? திரும்பவும் பாஸ் பண்றதுக்கு என்ன உண்டா? அடுத்தது திரும்ப அப்பியர் அப்பியர் ரீ அப்பியர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் பரீட்சை பாஸ் பண்றது. சொல்றாரு, குற்றம் தெரியார் யாரு? கத்தும் கழுதைகள் போல் கலதிகள். கத்திக்கிட்டே இருக்கிறான், தன்னுடைய சமய உண்மையை சொல்றதுக்கும் மத உண்மையை சொல்றதுக்கும் கத்திக்கிட்டே இருக்கிறான். என்னன்னாரு? எப்படி கத்துறான? கழுதைகள் போல்னாரு. திருமுறை சொல்ற வார்த்தை கழுதை. கத்தும் கழுதைகள் போல். ஏன்னாரு? என்னன்னு கேட்டா, இந்த கழுதை என்ன பண்ணும், திடீர்னு ரோட்ல கட்டி வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு குரல் கொடுக்கும். குரல் கொடுத்த உடனே இந்த சத்தத்தை இதுவே தான் காதால கேட்டுட்டு, என்ன இவ்வளவு இனிமையா இருக்கு நம்ம குரல், வர வர நம்ம குரல் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குன்ட்டு திரும்ப 2ஆம் தடவை கொடுத்து பார்க்கும். அப்புறம் திரும்ப 3ஆம் தடவை இப்படி கொடுத்து கொடுத்து கொடுத்து, நான் இப்போ இங்கே சொன்னேன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. அது விடாம இழுத்து 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 இழுத்து, என்னடா கேட்கறவெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுவானே அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம, தான் காதுக்கு அது இனிமையா இருக்கிறதுனால எல்லாரு காதுக்கும் அது இனிமையா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது மேல, பல சமயத்தவன் தான் காதுக்கு இந்த உண்மை போல தோன்றுவதனால இந்த சமய உண்மையை கத்திக்கிட்டே இருக்கிறான். என்னடா இவ்வளவு தவறாய் இருக்கே, மற்றவன் என்ன நினைப்பான்னு கூட யோசிக்காம. அதனால சொன்னார், கத்தும் கழுதைகள் போல் கலதிகள். முற்றும் இருக்கக்கூடிய சிவத்தை பற்றி, பரபிரம்மத்தை பற்றி, பரம்பொருளை பற்றி. சிவம் நம்ம காது பத்திக்குவான். எங்கேயாவது தப்பித்தவரு அரிசின்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அதுல சி வருதான். ஆமா, அரிசி சொல்ல. அதனால அவனுக்கு கடைசியில் அரிசியே கிடைக்காது. சி சி சொல்லவே மாட்டாங்க. அதனாலதான் பெரும்பாலும் கொஞ்சம் பேர் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கம்னு சொல்ல மாட்டாங்க, திருவரங்கம். ஸ்ரீரங்கம்னா சி வந்துருது, அதனால திருவரங்கம். ஒரு வைணவர் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவானைக்காவல் போனார். அங்கே ஒருத்தர் பழைய பாக்கி தரணும், அப்படியே போனார். போகும்போது எங்கிட்ட துண்டு இல்லை. அந்த துண்டு இருக்க, இது கொஞ்சம் சின்ன துண்டு.
ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவானைக்காவலுக்கு போகிறார். 10-11 மணிக்கு போகிறார். திருவானைக்காவலில் கடங்காரன் இருக்கான், கடன் வசூல் பண்ணணும். நல்ல பெரிய திரும்ப நின்றுருப்பார் அவர். திருவானைக்காவல் கோயிலை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை, வேற வழி இல்லை. அதனால திருவானைக்காவல் உள்ள நுழைஞ்ச உடனேயே இப்படியே போவார். ஏன்னா இது முழுக்க கோபுரத்தை பறிச்சிடும். எந்த கோபுரத்தை? திரு ஆனைக்கா கோபுரத்தை மறைச்சிரும். அதனால இப்படி மறைச்சிடுவார். இப்படி மறைச்சிட்டு இப்படியே போவார். அப்படி போயிட்டு அந்த கடைக்கார வீட்டுக்கு போனாரு. அவன் இல்லை. தகிக்குது வெயில். 12:30 மணி ஆயிடுச்சு. திரும்ப வரும்போது 1 மணி. திரும்ப வர்றார். இப்படி பிடிச்சிட்டு போனார்ல முதல்ல, இப்ப இப்படி பிடிச்சிட்டே போனார். இப்படியே பிடிச்சிட்டு வந்தார். கால் வெயில் தாங்க முடியல. கொஞ்சோண்டு நிழல் தெரிஞ்சுது. சரி, அந்த நிழல்ல போய் இப்படி கொஞ்சம் ஒதுங்கினார். அந்த நிழல் வேற ஒன்றும் இல்லை, திருவானைக்காவல் கோயில் சுவர் நிழல், மதில் சுவர் நிழல். மதில் சுவர் நிழல்ல போய் அது பதிலையும் பார்க்க கூடாது, நிழல் மட்டும்தான் வேணும். அதனால இப்படியும் படிச்சுட்டு நின்னாரா, துவக்கடின்னு ஒரு பெரிய கல் வந்து மண்டையில விழுந்துச்சு. மண்டை உடஞ்சி ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் வழிஞ்சிரு. சொல்லனாத கோபம். இப்ப கல் விட்டு எரிஞ்சது யாருன்னு பார்த்தாகணும். ஆனா மதிலையும் பார்க்க கூடாது, வேற வழியே இல்லை. சரி பார்த்துட்டு என்ன பண்ணாரு, இந்த துண்டை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தார். பார்த்தா மதில் சோறு மேல ஒரு காக்கா. அந்த காக்கா தன்னுடைய அழகை இப்படி தீட்டி இருக்கு. அப்படி தீட்டினோன்னா அதுல ஒரு கல் பேந்து மேல இருந்து வந்து இவர் மண்டையில விழுந்துருச்சு. இப்படி பார்த்த இந்த காக்காவை பார்த்தாரா இல்லையா, உடனே சொன்னார், வீர வைணவ காக்கையே சிவன் கோயிலை இடித்து தள்ளு அப்படின்னார். மண்டையில கல்லு உளுந்து ரத்தம் வந்தது பெருசு இல்ல. இந்த காக்கா என்ன காக்காவா? வைணவர்கள் அவங்க சங்கீத பாஷையில் பேசுகிற பொழுது பெரிய வைணவர்னு சொல்லுவாங்க. பெரிய வைணவர் எப்படிம்பாங்க. பெரிய வைணவர்னா யார் தெரியுமா? பெரிய வைணவர், அவர் தான் பெரிய வைணவர். யார் அப்படின்னு கேட்டால், ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரிய வைணவர் காலை வந்து கடிப்பார். இவங்க அப்படி தட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அடியவருடைய கவனத்தை திருப்பணும்னு அது வந்து கொஞ்சம் தொடப்பகுதியை கடிக்கும். அப்பவும் தட்டி விட்டுருவாங்க. அது அப்புறம் போய்டும். என்ன இந்த அடியவர் நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சுற்றி சுற்றி வந்து இடுப்பை கடிக்கும். என்ன, அப்பவும் தட்டி விட்டுருவாங்க. அப்படியே வந்து கடைசியில் அது இந்த உச்சியை வந்து நெத்தியை கடிக்கும். கடித்த உடனே தப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க. முத்தி கடிச்சிடும். அதுக்கு அடியவர் கையினால முத்தி கடிச்சதுனால அது பெரிய வைணவர். அது யாரும் இல்லை, கொசு. அது அவங்க பரிபாஷையில் என்னென்னா மேலையெல்லாம் இப்படி இருக்கேன்னா எல்லாம் பெரிய வைணவர் பண்ணது, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா ராத்திரி கொசு கடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ராத்திரி முழுக்க கொசு கடிச்சதுங்கிறத அப்படி சொல்லுவாங்க. சீன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை. ஆனால் எல்லா சிவன் கோயிலுக்குள்ளேயும் கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரையாவது பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க உள்ள. அங்க நம்ம எத்தனை விதமான ஒரு எதிர்ப்புகளுக்கிடையே சைவம் வளர்ந்து, சைவம் புறச்சமயங்கள் மட்டுமல்ல, கூடவே இருந்து உபதிரம் விளைத்த சமயங்களுக்கும் அப்பாற்பட்டு வளர்ந்த சமயம் சைவம். எல்லா கோயில்களையும் பாருங்க. நீங்க இது எடுங்க, சிதம்பரத்தை எடுத்துங்க. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை தடவை அந்த சோழர்கள் வந்த காலத்தில் எத்தனை தடவை வந்தவொடனே இந்த கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியை எத்தனையோ தடவை எடுத்திருக்கிறாங்க. தனியாக கோயில் கட்டிக்க. சைவர்கள் கோயிலுக்குள்ள வந்து எதுக்கு தனி சன்னதி அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ முறை எடுத்து போட்டோம். கடைசியில்
15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் ரொம்ப ஆழமாக இது வேறு உண்ணதுக்கப்புறம் அந்த சன்னதியை அப்படியே வேறு உண்ணி போச்சு, அப்படியே இருந்து போச்சு. எல்லா கோயில்கள்லேயும் அந்த ஒரு பெருமாள் சன்னதி இருக்கும். நமக்கு பெருந்தன்மையான உள்ள உண்டு, நமக்கு அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. அவர் நம்முடைய வைணவ அடியார்களில் முதல் அடியார்னு கேட்டால் நம்முடைய விஷ்ணு தான் சிவபெருமானுடைய முதல் அடியார். என்ன அதில் நமக்கு ரொம்ப ஒரு தடையில்லாத ஒரு நிலை தான். அதே மாரியார் சாமியை போய் ஒருத்தங்க, என்ன சாமி எல்லா கோயில்களுக்குள்ளேயும் இந்த திருமாலுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்காரு, திருமாலாவது இருக்கிறாரு, ஆனால் சிவன் கோயில்களில் இருக்கிற மாதிரி வைணவ கோயில்களில் போனால் இல்லையே, எந்த சிவனும் இல்லையே. அங்கே தப்பி தவிர யாராவது ஒரு பிள்ளையார் வச்சா கூட அவருக்கு ஒரு நாமத்தை போட்டு தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு எழுதிடுவோம், பேரே அப்படி எழுதி வச்சிருவோம். அப்படி இருக்குங்களே, அது அந்த மாதிரி பெருமாள் கோயில் எல்லாம் அப்படி இல்லையா, நமக்கு பேதம் இல்லை, நம்ம அப்படி பார்க்கணும். அதுக்கு வாரியார் சொன்னார், எப்போவுமே கலெக்டர் கேம்ப்பு போட்டால் கலெக்டருக்கு கீழே டிப்டி கலெக்டர் இருப்பார், தாசில்தார் இருப்பார், டிப்டி தாசில்தார் இருப்பார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பார், எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க. கலெக்டர் எங்கே இருக்காரோ அங்கே எல்லாம் இருப்பாங்க. ஆனால் தாசில்தார் இருக்கிற இடத்துல கலெக்டர் இருக்க மாட்டார், அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதுபோல் சிவபெருமான் கலெக்டரு. அப்போ கலெக்டர் இருந்தாருன்னா டிப்டி கலெக்டரு, தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாம் அந்த கோயிலில் இருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலில் டெப்டி கலெக்டர் இருந்தாருன்னா அங்கே போய் நம்ம கலெக்டர் எதுக்கு இருக்கணும்? அதனால தான் பெருமாள் கோயில் சிவன் சன்னதியே கிடையாதுன்னு. உண்மையும் அதுதான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சைவம் அங்கே அந்த கோவிந்தராஜ சன்னதி வச்சோன்னா அதுக்கு எய்த்தாப்பில் ஒரு கருட தூண் நிறுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுதான் ரொம்ப சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான இடம். இப்போ கொடிமரமே கருட கொடிமரம் வைக்கணும் அங்கே உள்ளுக்குள்ளேன்னு அது ஒரு அரசர் காலத்தில் ஏற்பாடு பண்ணி அந்த தூணை செய்ய ஆரம்பித்து, அப்போ தான் அந்த நடராஜன் மேலே சொல்லணாத பக்தி கொண்ட இந்த பதியில் கணிகையர்னு சொல்லுவாங்களே, அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி நேர ஏறி அந்த கோபுரத்து உச்சியில் ஏறி கீழே விழுந்து தற்கொலை பண்ணான். அவள் உயிர் நீத்ததுனால அந்த கருட தூணு நிறுத்துவது நின்று போனது. எப்படி உயிரை கொடுத்து அதை தடுத்திருக்கிறாங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சிதம்பரத்தில் இல்லாட்டி அந்த கருட தூண் வந்துடும். எதுக்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால், சைவத்தை பொறுத்த வரைக்கும் புறச்சமயங்களை வென்று வர வேண்டியதில்லை, தான் கூட இருக்கிறவர்களோடையே நிரம்ப பகைமை அவர்கள் அதை மீறி அதை செயல்பட வேண்டியது. இத்தனைக்கும் எந்த புறச்சமயத்தையும் எதிர்த்து எந்த போராட்டத்தையும் எந்த சமயமும் செய்ததில்லை. சைவம் மட்டும்தான் எல்லா சமயங்களையும் எதிர்த்து நின்று, சமணமாகட்டும் பௌத்தமாகட்டும் மற்ற சமயங்களாகட்டும் அதற்கெல்லாம் எதிர்த்து நின்று போராடி அவற்றை இந்த நாட்டிலிருந்து விரட்டியது சைவம் தானே தவிர வேற எந்த சமயமும் அதற்கான முயற்சி எடுக்கவே இல்லை. பாடினாங்க, துதித்தார்கள், தோத்திரம் அமைத்தார்களே தவிர இப்படி ஒரு போராட்டங்களை நடத்தி சமயத்தை காப்பாற்றிய அந்த தன்மை சைவ சமய குறவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இதை ஏன் இப்ப பதிவு பண்ணுகிறேன்னு சொன்னா, இது இந்த இடத்துல வருகிற இடம் புறச்சமய தூஷணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த சைவத்தினுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். இது அன்புமயமானது. இந்த அன்புமயமான சமயத்தை அன்பில்லாத சமயம் போல போலியான சமயங்கள் பல காட்டின. உதாரணமாக பெரிய புராணத்தில் வருகிற பல இடங்களை குறிப்பிட்டு இது அன்புக்கு விரோதமான செயல்களாயிற்று என்றெல்லாம் காட்டிய சமயங்களும் இல்லை. அன்பினுடைய அதிகபட்சமான நிலை சைவத்தில் மட்டும்தான். அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். பாருங்க, உங்க துண்டு கூட உதவிச்சு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு. அதை சொல்றாரு. இப்ப சைவத்தில் சொல்லப்படுகிற சிவனுடைய இலக்கணம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப எல்லா கடவுளையும் எல்லா கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள்லாம் கடவுள் உண்டுன்னு சொல்லுது. கடவுளுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டா, கடவுள்ங்கிறவர்களுடைய இலக்கணம் அவர் எல்லாவற்றையும் அவர் தான் படைக்கிறார். சரி,
எல்லாவற்றையும் அவர்தான் தருகிறார். சரி, ஆனா எங்க இருக்கிறார்? இதான் ஒரு கேள்வி. கடவுள் எங்கே இருக்கிறார்? அவரு இருக்கிறாருங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இல்ல, தெளிவா சொல்லுங்க. கடவுள் படைத்த இந்த பொருள்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றன. கடவுள் இருக்கிறார். இந்த பொருள்களுக்கும் கடவுளுக்கும் எப்படி சம்பந்தம் அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இந்த கடவுள் என்பவர் இந்த பொருள்களுக்கு அப்பாற்பட்டவரா, இல்லை இந்த பொருள்களுக்கு அப்பாற்படாமல் இருக்கிறவரா? இந்த பொருள்களை எல்லாம் படைத்தவர் என்று சொல்லுகிற இவருக்கும் இந்த பொருள்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு ஒரு வழி சொல்றாரு பாருங்க. சுத்த சிவன் எங்கும் தோய்வர இருக்கின்றான் நிற்கின்றான். அவன் பேர் என்ன சொன்னார்? சுத்த சிவன். எங்கும் தோய்வரனர், எல்லா இடத்திலேயும் அவன் இருக்கின்றான். ஆனால் தோய்வர இருக்கின்றான். தோய்வர நிற்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த பதியிலக்கணத்தை சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமா இதை நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார். இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, இதுதான் இலக்கணம். எதுவும் நீ இல்லை, ஆனா நீ இல்லாம எதுவும் இல்லை, இதான் இலக்கணம். எதுவும் நீ இல்லை, ஆனா நீ இல்லாம எதுவும் இல்லை. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாரும் உன்னை அறியகிற்பாரே. கீரையில் இருக்காரா? இருக்காரு. மிளகாயில இருக்காரா? இருக்காரு. பருப்புல இருக்காரா? இருக்காரு. தேள்ல இருக்காரா? இருக்காரு. பாம்புல இருக்காரா? இருக்கார். எல்லாத்துலயும் இருக்கிறார். எல்லாத்துலயும் அவர் இல்லாம போனார்னா எதுல எல்லாம் அவர் இல்லைன்னு நீ சொல்றியோ அதெல்லாம் இந்த உலகத்துல இயக்கம் இல்லைன்னு அர்த்தம். எவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அவையெல்லாம் அந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக இருப்பது சிவம், அதிலே தோய்ந்திருப்பது. இந்த மரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன சார் இது ஒண்ணுமே இயக்கம் இல்லையே, நீங்க இயக்கம் இருக்குன்னு சொல்றீங்களே. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? இந்த மரம் இதனுடைய ஒவ்வொரு அணுவையும் எடுத்தால் அந்த அணுவுக்குள்ளே அசைவுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன, எலக்ட்ரான்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன, புரோட்டான்களை சுழன்று கொண்டே இருக்கின்றன. இயக்கமில்லாத பொருள் இல்லை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படி எல்லா பொருள்களிலும் இயக்கத்திற்கு காரணமாக இவன்தான் இருக்கிறான் என்று காட்டுவதற்காகத்தான் அவனே இயங்கி ஆடிக்கொண்டிருக்கிற திருக்கூத்து உடையவனாக அவனை இந்த உலகம் சைவத்திலே காட்டிக்கொண்டிருக்கிறது. சைவம் எதுக்கு அந்த இயக்கத்தை காட்டுது? எதுக்கு ஒரு நடராஜர் தத்துவம் அப்படின்னா, அவன் இயங்கினால் உலகம் இயங்கும். உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்திற்கு ஆதாரம் சிவனுடைய கூத்து. அவன் இயங்குறான், உலக பொருள்கள் இயங்குது, எல்லா பொருள்களும் இயங்குகின்றன. அது என்ன? ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருளின் தன்மையோடு இருப்பதற்கு காரணம் அதிலே சிவம் இருப்பதுதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி பாகக்காய் கசந்தது, இப்ப கொஞ்சம் இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிக்க ஆரம்பிச்சிருச்சா? இனிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்லை. பாவக்காய் எப்பவுமே கசக்கும், எப்பவுமே கசக்கும். இன்னும் 20 வருஷம் கழிச்சாலும் கசக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடியும் கசந்தது. அது எப்படி? அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கிறத மாறாது.
அப்படி தன்மை மாறாமல் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இயக்கம் நிகழும். அந்தந்த பொருள் அந்தந்த பொருளினுடைய தன்மையோடையே விளங்கினால்தான் இந்த இயக்கம் கரெக்டாக இருக்கும். மண்ணில் அப்படியே போடுறோம் சார், நெல் போடுறார் ஒருத்தர், என்ன சார் பயிர் என்ன போட்டிருக்கீங்க? நெல் போட்டேன், என்ன வருமோ தெரியல, ஒருவேளை கரும்போ வாழையோ வந்தாலும் வரும் சொல்லுவாரா சார்? அவரை போட்டா அவரை தான் வருமே, துவரை வருமா? ஒரே மண்ணு தானே, இந்த பக்கம் அவரே போறாரு, அந்த பக்கம் துவரைய போறாரு, இந்த மண்ணு அவரையா மாறுது, இந்த பக்கம் துவரையா மாறுது. எப்படி? காரணம் என்ன? அதைத்தான் சொன்னார், சிவன் எல்லா பொருள்களிலும் இருக்கின்றான், எல்லாவற்றிலும் அந்தந்த பொருளாகவே இருக்கின்றான். அதனால சொன்னார் தோய் வர. ஆனா எல்லா பொருளையும் இருந்தாலும் அவன் மிளகா காரமா இருக்கிறாங்கிறதுனால அவன் காரமானவன் அல்ல, சர்க்கரையில இனிப்பாக இருக்கிறான் என்பதனால அவன் இனிப்பானவன் அல்ல. அதனால தோய் வரன்னாரு. எல்லா பொருள்களும் இருந்தாலும் அவன் சுத்தமாகவே இருப்பான். அதனால சிவனை சொன்னார் சுத்த சிவன். சுத்த சிவன் இந்த பாட்டை சொல்லுகிற என்ன சொல்லுகிறார்? சுத்த சிவன் தோய் வர, எங்கும் தோய் வர, எல்லா இடத்திலையும் இருப்பான். ஆனால் அவனுக்கு எந்த தோய்வும் இருக்காது, அவன் எதிலையும் தோய்வுடையவனாக விளங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பதித்தன்மை உடையவன் தான் இந்த உலகம் இயக்கம் நிகழ வேண்டும் என்பதற்காக அதிலே தோய்ந்து நிற்கின்றான். எனவே தம்முடைய குற்றத்தை தெரிந்து கொள்ளாத புறச்சமயத்தார் அதனை உரத்த குரலிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த நூலினுடைய குணம் தெரிந்து, சைவ சமய நூல்களினுடைய குணம் தெரிந்து அதனை பாராட்டாதவர்களாக இருக்கிறார்கள், உண்மையை தெரிந்து கொண்டாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால என்ன ஆகிறது? பித்து ஏறி நாளும் அந்த மயக்கத்தினாலே அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பார்கள். அப்போ திரும்ப திரும்ப சப்ஜெக்டை சரியாக படிக்காததுனால திரும்ப திரும்ப அந்த சப்ஜெக்டை அரியர்ஸாக எழுத வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ கரெக்டாக தெரிஞ்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போகிறேன்னா அப்போ தான் உண்மையை தெரிஞ்சவன் தான் பாஸ் பண்ணி போக முடியுமே தவிர இல்லாட்டி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பித்து ஏறினார். பித்துன மயக்கம். மயக்கம் உடையவர்களாக விளங்குகின்றார்கள். சைவம் மிக உயர்ந்த சமயம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சைவம் தன்னுடைய தனித்தன்மையான கொள்கைகளை உடையது. தனித்தன்மையான கொள்கைகள் என்று சொன்னால் இந்த உலகம் என்ன, இந்த உடம்பு என்பது என்ன, இந்த உலகத்திற்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் இந்த உடம்புக்கும் என்ன தொடர்பு, ஏன் இந்த ஆன்மா இவ்வளவு துன்பங்களை அடைகிறது, இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு இதற்கு என்ன உபாயம், இதற்கு என்ன சாதனங்கள் என்கிற செய்திகளை எல்லாம் மிக தெளிவாக கேள்வி கேட்டு மிக அற்புதமாக சொல்லி வருகின்றன. ஆனால் இப்படி பதில் சொல்லுகிற சமயங்கள் வேறு எங்கும் இல்லை. இவ்வாறு பதில் சொல்லுகின்ற கடவுள் மிகப்பெரியவர், கடவுள் எல்லாவற்றையும் தருகிறார், ஏன் துன்பம் அடைய வேண்டும்? வினை என்று சொல்லக்கூடிய ஒரு வினை கொள்கை இருக்கிறதே, அது சைவத்திற்கு மட்டுமே இருக்கும். சைவ வினையை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் சமணமும் ஒப்புக்கொள்ளுகிறது, பௌத்தமும் ஒப்புக்கொள்ளுகிறது. ஆனால் வினையினாலே துன்பங்கள் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். சமணர்தான் சொல்றார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே. இதனால் அந்த துன்பம் வருகிறது, அதனால இந்த துன்பம் வருகிறது என்று, வினையினாலே துன்பம் வருகிறது என்று சொல்லுகிறீர்களே, இந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறேன். உதாரணம் ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்ப பௌத்தம் என்ன சொல்லுகிறது? துன்பத்திற்கு என்ன காரணம்? ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லுகிறது பௌத்தம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அது சொல்லுகிற அந்த கூற்றை
நம்முடைய சைவ சமயம் மறுக்கிறதா? மறுக்கல. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது இடைப்பட்ட காரணம். அது காரணம்தான், ஆனா அது மூல காரணம் இல்லை, அது இடைப்பட்ட காரணம். இப்ப நம்முடைய நான் இன்னையே இந்த உதாரணம் சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நினைவுபடுத்துறதுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சொல்லுகிறேன். இப்போ ஒரு கட்டடம் இருக்கு, கட்டடத்துக்குள்ள ஒரு செவத்துல ஒரு விரிசல் விழுகிறது. இந்த விரிசல் விழுந்த உடனே என்ன செய்யணும்? விரிசல் விழுந்துருச்சு, என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? கட்டடத்தில் விரிசல் விழுந்தா என்ன செய்யலாம்? பேச்சப். என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? கட்டடத்தில் விரிசல், ஒரு செவுத்துல விரிசல் விழுந்துருச்சு, என்ன செய்யறது? சிமெண்ட்டை போட்டு பூசிடணும். சிமெண்ட்டை போட்டு பூசணும். ஏதாவது குறை இருக்குமானா அதை எப்படியாவது பூசி மொழிக பார்க்கணும். குறை ஏதாவது இருக்குமானா எதுக்கு மேக்கப்னு ஒன்று இருக்கு, அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி அதுதானே அதுக்கு பேரே மேக்கப்னா. மேக்கப்னா ரெக்டிஃபை இல்லை, கியூரிஃபை இல்லை, அது மேக்கப். இருக்கிறத எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். செவத்தில் ஒரு கிராக்கு விழுந்ததுன்னா அந்த கிராக்கை ஒரு 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 காரை போட்டோ அல்லது சிமெண்ட் போட்டோ அதை பூசி அதை சரி பண்ணோம்னா அது உண்மையான ஒரு ஒரு பொறியியல் வல்லுநர் செய்யக்கூடிய வேலை இல்லை. அதனால அவர் என்ன சொல்லுவார்? த கிராக் இஸ் நாட் எ டிஃபெக்ட். த கிராக் இஸ் நாட் எ டிஃபெக்ட், இட் இஸ் எ சிம்டம் ஆஃப் எ டிஃபெக்ட். சுவற்றில் விரிசல் குறை அல்ல, ஒரு குறையின் வெளிப்பாடு. அப்ப வெளிப்பாடை சரி பண்ணா பத்தாது, குறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்ஜினியர் கேட்ட உடனே இந்த இடத்துல கிராக் இருக்கா, சரி பூசி மொழிகுன்னு சொல்லி போட்டு காரையை போட்டு பூசினா இன்னொரு இடத்துல விரிசல் விழுவும். அதை எடுத்து சரி பண்ணா இன்னொரு இடத்துல விரிசல் விழுவும். அப்ப என்ன அவர் பார்த்தவொடனே, இந்த விரிசலை பார்த்தவொடனே எங்கேயோ லோடு டிஸ்ட்ரிபியூஷன் தப்பு, மேலே இருக்கிற லோடு டிஸ்ட்ரிபியூட் சரியா ஆகல, அதனால அது சரியா டிஸ்ட்ரிபியூட் ஆகாதனால ஒரு இடத்துல கிராக் விழுந்துருச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி சரி பண்றது? ஒரு எக்ஸ்ட்ரா கட்டர் போடலாமா, இல்ல தூக்கி நிற்கிறதுக்கு ஒரு ஜாக் போடலாமா அப்படின்னு பார்த்து அதை தான் சரி பண்ணணும். அதுதான் உண்மையான வேலை. அதை விட்டுட்டு இதை பூசி முடிக்க காரையை போட்டு பூசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப காய்ச்சல்னு போனோம்னு வச்சுங்க டாக்டர்கிட்ட, சார் எனக்கு 2 நாளா ஃபீவர் அப்படின்னு சொன்னா உடனே டாக்டர் என்ன பண்ணுவார்? என்ன சொல்லுவார்? நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாரு. டாக்டரை வச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன ஆமா நிறைய அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட். ஏன் டாக்டர் காய்ச்சல் தானே சொன்னேன், எதுக்கு ஸ்கேனிங்லாம் எழுதிருக்கிறீங்க? யோ போன வாரம் தான் மிஷின் வந்தது, ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி. ஒரு ஒரு பாலி கிளினிக்கு, அதில் ஒருத்தர் கால் அடிபட்டுருச்சுன்னு போய் உள்ளே போயிட்டான். கார்பரேட் ஆஸ்பத்திரி, கால் அடிபட்டுருச்சுன்னு போயிட்டான். போன உடனே அவனை உட்கார வச்சு வாயில் தெர்மாமீட்டர் சொல்லிட்டாங்க. எதுக்கு கால் அடிபட்டவனுக்கு எதுக்கு தெர்மாமீட்டர்? அது எதாவது மருந்து போட்டுக்கிறது எதாவது வழி பண்ணுறதை விட்டுட்டு தெர்மாமீட்டர் சொல்லி விட்டு, சரி சொருவுனாங்களேன்னு இவனு தெர்மாமீட்டரோட அப்படியே உட்காந்துருந்தான். உட்கார்ந்துருந்தவனுக்கு இந்த பக்கமா இன்னொருத்த வாயில தெர்மாமீட்டரோட இருந்தான். அப்படி அவனையும் பார்த்தான். இவன் பார்த்துட்டு சொன்னான், யாரு எங்க காலில் அடிபட்டுருக்கு, தெர்மாமீட்டர் சொல்லிட்டாங்கன்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், அப்படி உருவினான், நீயாவது கால் அடிபட்டுச்சு உனக்கு தெர்மாமீட்டர் சொன்னாங்க, நான் கொரியர் தபால் கொடுக்க வந்தேன், எனக்கு சொல்லிட்டாங்க. கார்பரேட் ஆஸ்பத்திரியில் ஒரு வெறியில் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது, இவ்வளோ மெசேஜ். அதில் இந்த கார்பரேட் டாக்டர்ஸுக்கு என்னென்ன டார்கெட் வைக்கிறாங்க, கார்பரேட் டாக்டர்ஸுக்கு இந்த சேலரி கொடுக்கும்பொழுது இந்த சேலரிக்கு உங்களுக்கு என்னென்ன அப்படின்னா, எத்தனை சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை ஸ்கேன் போட்டிருக்கிறீங்க, எத்தனை எக்ஸ்ரேஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அத்தனையும் அவங்களுக்கு ஒரு டார்கெட்டு கொடுத்துருக்காங்களாம். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணாதான்
சம்பளம் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. நான் சும்மா நானா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு முக்கியமான சமாச்சாரம் அப்படின்னு சொன்னால் பர்சனல் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கணும், ரெஃபர் பண்ணிக்கணும். நான் அதனால் அப்பப்போ டாக்டர் அமுதா பண்ணிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன். நான் ஒன்றும் அடிக்கடி போகிறதில்ல டாக்டர்கிட்ட, இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்பேன். அப்படி அது மாதிரி நீங்களும் பர்சனலாக ஒரு டாக்டரு அவங்க ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும், செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும்னு அது வருது. அது மாதிரி உடனே போயிடாதீங்க, எதாவது சொல்ல டக்குன்னு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்ட்டு அப்படின்னா வருது. சரி, அதை விடுங்க ஒரு பக்கம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, காய்ச்சல்னு போய் ஒருத்தட்ட ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா அந்த காய்ச்சல்ங்கிறவருக்கு டாக்டர் உடனே மருந்து எழுதி கொடுத்து இந்த காய்ச்சலுக்கு மருந்து எழுதி உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்கள் உடனே அந்த டாக்டரோட சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்கறது ரொம்ப அவசியம். உண்மையிலேயே டாக்டர் தானா? ஏன்னா எந்த டாக்டரும் காய்ச்சல்னு உண்மையான டாக்டர் மருந்து எழுதி தரமாட்டாங்க. ஏன்னா ஃபீவர் இஸ் நாட் எ டிசீஸ், ஃபீவர் இஸ் தி சிம்டம் ஆஃப் எ டிசீஸ். காய்ச்சல் என்பது வியாதி அல்ல, ஒரு வியாதியினுடைய அறிகுறி. அப்ப அது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் மருந்து கொடுக்கணும். காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்து என்ன பண்றது, விரிசலுக்கு மருந்து கொடுத்து என்ன பண்றது? அப்ப காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்க கூடாது. காய்ச்சல் எதனால வருகிறது என்று தெரிந்து அதனுடைய மூலத்திற்கு மருந்து கொடுத்தா தான் அடுத்த தடவை காய்ச்சல் வராது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து கொடுத்தா நாளைக்கு திரும்ப வரும். எப்படி இந்த விரிசலம் முன்னா அடுத்த விரிசல் வருகிறதோ அது போல வரும். அப்ப இடைப்பட்ட காரணம் தான் இந்த விரிசலும் இந்த காய்ச்சல்லாம். இதை சரி பண்ணா மட்டும் போதாது, இதற்கு மூலமா இருக்கிறது சரி பண்ணணும். அது போல நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசை என்பது அது காய்ச்சலும் விரிசலும் போல இடைப்பட்ட காரணம். ஆனால் உண்மையிலேயே எதற்காக ஆசை வருகிறது என்கிற காரணத்தை ஆய்ந்து பார்த்தால் நம்முடைய அறியாமையினால் தான் இந்த ஆசை வருகிறது. எனவே அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சைவம் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுது. ஏன் ஆசை வருது? அறியாம. ஏன் இவ்வளவு கோடி சேர்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கிறான், இன்னும் போய் சொல்றான், இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா எல்லாத்தையும் இவனே அனுபவிப்பான்னு நினைச்சுக்கிட்டு அறியாமையில இவ்வளத்தையும் செய்யறான். இவன் எங்க அனுபவிக்க போறான்? அது அறியாமையினாலே வருவது. அறியாமையை நீக்குவதுதான் சைவம். இந்த அறியாமை தான் ஆணவம். அதை சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இந்த அகச்சமயங்கள்ல இருக்கிறவர்கள் புறச்சமயங்கள்ல இருக்கிறவர்கள் இதை பற்றி பேசுகிற பொழுது திருமூலர் சொல்லுகிறார், புறச்சமயத்திலே இருக்கிறவர் அகச்சமயத்திற்கு வந்தாலே ஒழிய அவர்களுக்கு விடுதலை கிடையாது. அப்ப எப்படி சார் வரலான்னார், மயங்குகின்றார்களும் மதி தெளிந்தாரை. மயக்கம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் யாரு? இந்த புறச்சமயத்தார். மயக்கமான இந்த உலகத்தை பற்றிய ஒரு தெளிவு இல்லை, ஆன்மாவை பற்றிய தெளிவு இல்லை, இறைவனை பற்றி கூட சரியான தெளிவு இல்லை. மயங்குகின்றார்களும் மதி தெளிந்தாரை முயங்கி இருவினை மூளை. மூளைன்னா அகப்ப. மூளை முகப்ப இயங்குவரேல் இயங்கி நிற்பரேல் ஈரது காட்டில். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்றார் திருமூலர். எப்படிப்பட்ட செய்தி? திருமந்திரத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது இந்த செய்தி. ஈரது காட்டில் பயம் விட்டு அவர்க்கு ஓர் பரநெறி அது தானே. ஒருவன் தன்னுடைய சமயத்தை சார்ந்து அதில் வெற்றி பெற்று விட்டான், அதில் நிம்மதியாக இருக்கிறான், அந்த சமயத்திலே வெற்றி பெற்று விட்டான், அந்த சமயம் அவனுக்கு வெற்றி தந்து விட்டது என்று எப்படி தெரியும் என்று சொன்னால், அது சொல்றார். நமக்கு எப்படி தெரியும்? நாம் ஆன்மீகத்தை சார்ந்து நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிறது எப்போ தெளிவாக தெரியும் அப்படின்னு கேட்டால், யார் ஒருவனுக்கு மரணம் நெருங்குகிற பொழுது பயம் இல்லாமல் இருக்கிறதோ அவன்தான் ஆன்மீகத்திலே வெற்றி பெற்றவனாக கருதப்பட முடியும் என்று சொல்லுகிறார். இதுதான் அடையாளம். இதுதான் ஈரது காட்டில். ஈருன்னா மரணம், நிறைவு. இந்த ஈரது காட்டில் அது தோன்றினால் பயம் விட்டு,
மரணம் ஒன்றும் பெரிய துன்பம் இல்லை, மரண பயம்தான் பெரிய துன்பம், அதுதான் பெரிய துன்பம். அப்ப இந்த புறச்சமயத்தில் இருக்கிறவர்கள் அந்த புறச்சமயத்திலேயே இருக்கிற பொழுது தப்பித்தவறி அவர்கள் அகச்சமயத்தில் இருக்கிறவர்களோடு நட்பு கொள்வார்களே ஆனால், அவர்களோடு சேர்வார்களே ஆனால், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அந்த மதி தெளிந்தாரை கூடி முயங்க பெறின். அப்ப என்ன நிகழும்னாரு, இந்த மதி தெளிந்தார் அவர்களுக்கு இருவினை பயன்கள் வந்து சேருகிற பொழுது அவற்றை உடல் ஊழாக கழிக்கிறார்கள். துன்பம் எல்லாருக்கும் வருகிறது. சைவத்தில் இருக்கிறவர்களுக்கு துன்பமே வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் அவர்கள் துன்பம் அவர்களை துன்பப்படுத்தாது. எப்படின்னு கேட்டார். மூளை முகப்பா முயங்க பெரில். முயங்கி நிற்கணும்னா கூடி நிற்கணும். அப்படி கூடி நிற்கணும்னா நம்முடைய சமயத்தவர்கள், நம்முடைய சைவ சமயத்தை சேர்ந்தவர்களோடு கொஞ்சம் தொடர்பு வச்சு கொஞ்சம். அதனால தான் எப்பவுமே இந்த வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லணும், கொஞ்சம் படிக்கிற பசங்களையும் ஃப்ரெண்டு வச்சுக்கடா, கொஞ்சம் படிக்கிற பசங்களா பார்த்து ஃப்ரெண்டு வச்சுக்க. உன்னை படின்னு நான் சொல்லலை, நீ படின்னா படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அது ரைட்டு இல்லை, ஒன்று செய். என்ன படிக்கிற பையனா பார்த்து ஒரு நல்ல பையனா வச்சுக்க, ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்க. அதனால சில பேர் படிக்கிற பையனா பார்த்து ஃப்ரெண்டு வச்சுக்குவான். அப்போ இவன் பிடிக்கலன்னா கூட அவன் பேசுறது சில சமயம் சப்ஜெக்டை பற்றி பேசுவான், இவன் காதில் வந்து விழுவும், அதில் கொஞ்சம் நாட்டம் வரும், அப்படி போகும். அதனால நான் சாமி சொல்றாரு, மயங்குகின்றார்களும் மதி தெளிந்தாரை முயங்கினார். தெளிவா இருக்கிறவன்ட்ட கொஞ்சம் ஃப்ரெண்டு வச்சுக்க. எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, எல்லா சந்தேகம் தீர்றதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சிடும். ஒன்று செய்ய, கொஞ்சம் தெளிவா இருக்கான்ல அவன் கூட ஃப்ரெண்டு வச்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டு அவனை உபத்திரப்படுத்தாத, கூடவே இரு. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது சொல்ற சாமி. அவனை பார்க்கும்போது உனக்கு தெரியும் அவன்கிட்ட இருக்கிற முக்கியமான குணம் என்னன்னு கேட்டார். சைவமே சொல்லுகிற மிகப்பெரிய அற்புதமான நெறி என்னன்னு கேட்டார். இந்த ரெண்டு சொன்ன முதல்ல என்ன ரெண்டு விஷயம் சொன்னேன். மற்ற சமயங்களுக்கும் நம்முடைய சமயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்வை சொல்லுகிற பொழுது ரெண்டு செய்தி சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? போக போக்கியங்களை பற்றி, இந்த கருவிகரணங்களை பற்றி ஒரு செய்தி சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஆமா, அதைத்தான் அது சொல்லி இப்ப சைவம் என்ன சொல்லுகிறது, இறைப்பட்ட நிலையில இறைவன் தந்த கருவி கரணங்கள் என்று அது சொன்ன ஒரு செய்தி ஒண்ணு. இன்னொன்னு சொன்னேன், பதியை பற்றி சொன்னேன் இல்லையா? எதிலும் தோயாமல் நின்று பதியினுடைய இலக்கணம் எல்லாத்திலையும் இருக்கிறான். இந்த இலக்கணம் வேற யாரும் சொல்லல, நம்ம சைவம் தான். ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை, இது சொன்னாரு. மூணாவது ஒன்று சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். இந்த சைவ சமயத்தில் தோய்வு பெற்று, அந்த நெறியில தோய்வு பெற்று, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிடிப்பு ஏற்பட்டு சிவனையே அதில் நிற்கிறவர்களுக்கு இந்த வினையினால் வருகிற துன்பங்கள் அது எப்படி உடல் ஊழாய் கழியும்? வரும். ஆனால் அவங்கள அது ஒன்றும் போயிடும், அப்படி போயிடும், வந்துட்டு போயிடும். எப்படி சார் இது? அது ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரை இவ்வளவு பெரிய அகப்பையில் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரை கத்திரிக்காயோடையும் முருங்கைக்காயோடையும் ஒரு அள்ளிச்சு. எது? அகப்பை அள்ளி எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல இலையில அப்படி போட்டுச்சு. எதுல? இலையில. எது போட்டுச்சு? அகப்பை போட்டுச்சு. அப்படி அள்ளி எடுத்து அந்த அகப்பை போட்டுச்சு. எடுக்கும் போது 4 முருங்கைக்காய் 4 கத்திரிக்காய் இருந்துச்சு. போடும்போது பார்த்தா 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் தான் இருக்கு. மீதி என்னாச்சு? அகப்பை சாப்பிட்டுருச்சு. அகப்பை சாப்பிடுமா? சாப்பிடாது. எவ்வளவு மொண்டாலும் எடுத்ததெல்லாம் அப்படியே போட்டுருமே தவிர எந்த பொருளையும் கொடுக்கின்ற அகப்பை தான் அது உண்ணாது, தான் அதை
உண்ணாது. அது போல ஞானிகளுடைய சைவ சமயத்தை சார்ந்த நெறியாளர்களுடைய உடம்பு இருக்கே எல்லா வினைகளையும் அப்படி அள்ளுமே தவிர ஒன்றையும் நுகராது. அள்ளி தூக்கி வேற இடத்துல தான் அதை போடும், முகப்பை போல. இந்த மூளை அகப்பை எடுத்து அது திங்காது, தூக்கி போட்டு. அது போல இந்த உடம்பும் முகக்கிறதுக்கு வந்தது தான், வினைகளை முகப்பதற்காக வந்தது. இது கத்திரிக்காய் முகக்கிறதுக்கு, சாம்பார் முகக்கிறதுக்கு, ரசம் முகக்கிறதுக்கு, எல்லாத்தையும் முகக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் உடல் ஊழாய் கழியும். அப்படி எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. எங்கே போட்டாங்க? அது ஒரு முக்கியமான கருத்து இல்லை. போட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் சாப்பிட்டாங்க. அது சொல்கிறாரு, இந்த நெறியாளர்கள் உடம்பு அவர்களுக்கு வருகிற வினைகள் இது அகப்பை போல அது வாங்குமே தவிர அதை தூக்கி தூர போட்டுடும், தான் அனுபவிக்காது. எந்த விதமான சாம்பார் ரசத்தையும் அகப்பை அனுபவிக்காது, அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடும். எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னாரு? அதை அப்படியே கொண்டு போய் சிவத்திட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சிவம் எங்கேயாவது அனுபவிக்க முடியுமா? சிவம் அதை அனுபவிக்க முடியுமா? ஏன்னா எல்லாமே சிவத்துக்குன்னுறாங்களே அவங்க. நல்லது வந்தாலும் சிவத்துக்குங்கிறாங்க, கெட்டது வந்தாலும் சிவத்துக்குங்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் கெட்டது வந்தால் தான் சிவத்துக்கும்போம், நல்லது வந்த அது என்னவோ சார் என்னுடைய திறமை என்னவோ நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நான் டீல் பண்ணுறதே ஒரு தனி மெத்தட். என்னைக்காவது மாட்டிட்டா சார், சிவன் என்னை மாட்டி விட்டான் சார், இப்படி பண்ணிட்டா சார் அப்படின்ட்டு இல்லை. அது எதா இருந்தாலும் சரி எல்லாம் சிவனுதுன்னு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே. இதில் அள்ள சொன்ன அள்ளிட்ட இந்த வாங்கிக்க அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. வாங்கின வேகத்திலேயே தூக்கி போட்டுருவாங்க. போட்டது சிவன் அனுபவிக்க முடியுமா? அவன் என்ன பண்ணுவான்? போட்டது தீமையாகவும் இருக்கும் நன்மையாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னாரு, இந்த நன்மை தீமையை சிவன் எடுத்து சேர்த்து வச்சிருக்கோம். எதுக்கு? இந்த ஞானிக்கு எவெல்லாம் உபத்திரம் பண்றானோ அவனுக்கெல்லாம் தூக்கி இந்த தீமையை தூக்கி கொடுத்துருமா சாமி, முடிஞ்சு போச்சு. இந்த ஞானிக்கு எவனாவது நன்மை பண்ண இருப்பான்ல அவனுக்கெல்லாம் தூக்கி இந்த புண்ணியத்தை தூக்கி கொடுத்துருமா. அப்ப ஒரு ஞானிக்கு செய்யப்படுகிற நன்மை தீமைகள் அல்லது ஞானிக்கு வருகின்ற நன்மை தீமை பயன்கள் ஞானியால் அனுபவிக்கப்படாத பொழுது ஞானிக்கு நன்மையும் தீமையும் செய்கிறவர்கள் பால் சிவத்தால் கொண்டு போய் சேர்க்கப்பெறும் என்றார் சிவஞான சித்தியார். அங்க போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஞானிக்கே தெரியாது யாருக்கு போகுதுன்னு, அவர் கவலைய விட மாட்டாரு, எங்க வேணா போட்டு நமக்கு என்ன. அதை ரொம்ப அழக சொல்லுகிறார் நம்முடைய சாமியை சொல்லுகிறார். நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இப்படி இந்த வினை பயனுடைய விளைவுகளை சைவம் சொன்ன மாதிரி வேற எந்த நெறியும் சொல்லலையேங்கிறார். சைவம் சொன்ன மாதிரி வேற எந்த நெறியும் சொல்லலையே. அதனால ஒன்னே ஒன்று செய்ய, அப்படி இப்படி மயக்கமா இருக்குது உன் சமயம்னா அதை விட்டுட்டு வான்னு நான் சொல்லலை. யாரு சாமி சொல்றாரு பாருங்க, நீ அந்த சமயத்தை விட்டுட்டு உன் சமயத்தை விட்டுட்டு வரணும்னு நான் சொல்லலை. நல்ல தெளிவா இருக்கிறவனா 2 பேரை ஃப்ரெண்டு வச்சுக்க. சைவத்திலிருந்து தெளிவா இருக்கிற 2 பேரை நட்பா வச்சுக்கோ, அவர்களோட பழகு அப்படின்னு அவங்களுக்கு சொல். நமக்கே கூட சொல்றார், நமக்கே கூட எவ்வளோ வேணா ஃப்ரெண்டு வச்சுக்க. இப்படி ஒரு 2 ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா வச்சுக்கோ. தியேட்டருக்கு கூட்டு போற ஃப்ரெண்டா வச்சுக்காத. ஐசிஎஃப் கமலவிட சத்சங்கத்துக்கு திருமந்திர சொற்பொழிவு கூட்டு வர ஃப்ரெண்டையும் வச்சுக்கோ. அப்பதான் தப்பி தவறி கூட்டிட்டு வருவான் அவனை, இல்லையா? அதை ரொம்ப அழகா சொல்லுகிறார். மதி தெளிந்தாரோடு முயங்கி, மதி தெளிந்தாரோடு முயங்கி. இருவினை மூளை, மூளைன்னா அகப்ப, இரு வினைகளையும் அகப்பையில் ஆடுற மாதிரி அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க. அவங்களுக்கு அது ஒன்றும் பாதிக்காது. மூளை முகப்ப, மூளை அகப்பை முகத்தவர்கள் போல இயங்கி நிற்பரேல், அவர்கள் இயக்கத்தை செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு ஈரது காட்டில் அந்த நிறைவான அந்த நிலை வருகிற பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கூட அதில் எந்த விதமான சலனமும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எப்பொழுதும் அந்த மரணத்தை, அந்த வாழ்வினுடைய நிறைவை எந்தவித சலனமும் இல்லாமல் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி மட்டும் ஒரு பக்குவம் வரும்னு சொன்னால் எந்த துன்பமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மட்டும் இல்லை, எந்த பகைவனும் உங்களை ஏதும் செய்ய முடியாது.
அதுதான் சிவம் கூடவே இருக்குங்கிற எண்ணம் தான் அது. கண்ணை முன்னே இருட்டாவதே, இந்த உடம்புல காத்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு, எதையும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. நானா இந்த உடம்பை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த உடம்பே போனதுக்கு அப்புறம் கூட நான் ஏன் கவலைப்படணும்? நானா பாதுகாத்துட்டு இருக்கேன், அவன் தான் பாதுகாக்க போறான் அப்படிங்கிற எண்ணம் வருமானால் மரணத்தை கண்டு பயம் நிச்சயமாக நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அது இங்க தெளிவா சொல்லுகிறார். ஈரது காட்டில் மரணம் வறுமையானால் பயம் கிட்டாது, பயம் வராதுன்னார். அவருக்கு பரநிலை உறுதியாமினார். மேலான அந்த நிலைதான் உறுதியாக நிற்கும், அவர்களுக்கு உயர்ந்த நிலையில் நிற்கும் என்று சைவ சமயத்திற்கே உரிய சிறப்புகள் வேறு எந்த சமயங்களிலும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட சைவ சமயத்திலே வினையை பற்றியும் உடம்பை பற்றியும் போக போக்கியங்களை பற்றியும் புவனங்களை பற்றியும் இறைவனை பற்றியும் தெளிவான சிந்தனைகள் உண்டு என்று மிக அற்புதமாக நம்முடைய சுவாமிகள் இந்த இரு பாடல்களிலே சொன்னார் என்று சொல்லி, ஆதிரிமன்றத்தினுடைய அறக்கட்டளை சார்ந்த அம்மையார், நம்முடைய அம்மையார் நாகபூஷன் அம்மையார் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு 7-8 வருஷமாக சைவ சித்தாந்த உலகத்திற்கு அவர்கள் செய்து வருகிற சேவை மிகச்சிறப்பான சேவை. அவர்கள் சைவ நெறியிலே இந்த சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டால்தான், எளிமையான முறையில் சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய சிறப்பு. இப்ப நான் சொன்னதெல்லாம் சித்தாந்தம். இந்த போகபோக்கியம் சித்தாந்தம், அடிப்படை காரணம் இடைக்காரணம் சித்தாந்தம், பதி இலக்கணம் சித்தாந்தம், இப்படி பல செய்திகள் நமக்கு இந்த சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ளுகிற பொழுது, அதனாலதான் திருமூலருடைய திருமந்திரம் சாத்திரமும் தோத்திரமுமாக இருக்கிற நூலாக விளங்குகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறப்பான ஒரு தெளிவை வழங்குவதற்காக 2 வருஷ கோர்ஸ் நடத்தியிருக்காங்க, 1 வருஷ கோர்ஸ் நடத்தியிருக்காங்க. இப்பொழுது மிகச்சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பு. அது என்னன்னு கேட்டால் சிவஞான பாடியம், சிவஞான போதத்தை புதிய பரிமாணத்திலே பாடியத்தோடு சிந்திப்பது. சிவஞான முனிவர் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். நமக்கு இருக்கிற பாஷ்யம் அது ஒண்ணுதான், அது வெறும் பேருரையாக நமக்கு இருக்கிற ஒண்ணு சிவஞான பாடியம் ஒண்ணுதான் நமக்கு பேருரையாக இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அவர்கள் நிறைய பாஷ்யம் வச்சிருக்கிறார்கள். ஆனா நமக்கு இல்லைங்கிற குறையை தீர்த்தவர் சிவஞான முனிவர். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாபாடியம் என்று அதை சொல்லப்பெறுகிறது, சிவஞான முனிவருடையது என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த திருமந்திர வேள்வியை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்களெல்லாம் பெரிய தவம் செய்தவர்கள், தவம் செய்தவர்களுக்கே தவம் கூடும் என்று சொல்லுவது போல திருமந்திரத்தை கேட்க கேட்க நம்முடைய அறிவு தெளிவு பெற்று கொண்டே வருவதோடு திருமூலருடைய குருவர்களும் ஆடல்வல்லாருடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.